யோசிங்க 39 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வெகு காலத்திற்கு முன்பு ராமு என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் தன் வீட்டிற்கு வெகு தொலைவில் உள்ள ஒரு குளத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வருவது வழக்கம். அவன் ஒரு நீண்ட கம்பியில் இருபுறமும் 2 பானைகளை கட்டி அதில் நீர் நிரப்பி நீர் கொண்டு வரும்போது வலதுபுறம் உள்ள பானையில் இருந்து நீர் கசிந்தது. ஆனால் இடதுபுறம் உள்ள பானை நன்றாக இருந்தது. சரியாக இருந்த பானை நீர் கசிந்த பானையை பார்த்து தினமும் தாழ்த்தி பேசிக்கொண்டு இருந்தது. உன்னை விட நான் தான் உயர்ந்தவன், நான் தான் எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கிறேன், அவருக்கு நன்மை செய்கிறேன். நீ இங்கிருந்து வீட்டிற்கு செல்வதற்குள் அனைத்து தண்ணீரையும் வீணாக்குகிறாய், நீ எஜமானுக்கு துரோகம் செய்கிறாய் என்று திட்டி தீர்த்தது. இதனால் நீர் கசியும் பானை தன் எஜமானருக்கு நான் பயனுள்ளவனாய் இல்லை என நினைத்து வெட்கப்பட்டது. ஒரு நாள் ராமு தண்ணீர் கொண்டு வரும்போது அவரை பார்த்து, அன்புள்ள எஜமானரே, தயவு செய்து என்னை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு நல்ல பானையாக வாங்கி வையுங்கள். என்னில் உள்ள விரிசல்கள் தண்ணீரை வீணாக்குகின்றன. நான் உங்களுக்கு சுமையாகவும் பயனற்றதாகவும் இருக்கிறேன் என்று வருத்தமாக கூறியது. ராமு அதன் வருத்தத்தை புரிந்து கொண்டான். பானையே, கவலைப்படாதே, உனக்கு பக்கத்தில் இருக்கும் பூக்களை பார். அந்த பூக்களை பார்க்கும்போது நீர் கசியும் பானைக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. அப்போது ராமு, நீ ஒன்றை கவனித்தாயா? இந்த பூக்கள் அனைத்தும் நீ சிந்திய தண்ணீரால் பூத்தது. இந்த பூக்கள் உன்னால் பயனடைந்தது. இந்த பூக்கள் உருவாக நீதான் காரணம். தினமும் இந்த வழியாக வரும்போது நான் இந்த பூக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்றான் ராமு. நல்ல பானை அவர் இருவரும் பேசியதை கேட்டு தனது நடத்தையை பற்றி மிகவும் வருத்தப்பட்டது. பிறகு நீர்க்கசியும் பானையிடம் மனம் வருந்தி, என் நண்பனே, உன் பலவீனத்தை நான் சுட்டிக்காட்டி உன்னை இழிவுபடுத்தினேன். ஆனால் என்னை விட நீதான் பயனுள்ளவனாய் இருந்திருக்கிறாய், நான் தான் பயனற்றவன், என்னை மன்னித்து விடு என்று மன்னிப்பு கேட்டது. இந்த 2 பானைகளின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த ராமு, நீங்கள் இருவருமே எனக்கு பயனுள்ளவர்கள்தான். நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருந்ததினால்தான் என்னால் உங்களை சுலபமாக சுமந்து செல்ல முடிந்தது. உங்களைப் போல மனிதர்களும் நான் தான் பெரியவன் என்ற ஈகோ இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்றான் ராமு. இந்த கதையின் மூலம் நாம் யாரையும் அவர்களின் பலவீனங்களை சொல்லி கேலி செய்யவோ தாழ்த்தி பேசவோ கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். ஆம், வாழ்க்கை கடினம் அல்ல, வாழ்வதும் கடினம் அல்ல. நம்மை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் கடினம். இன்று ஒரு தகவல். பாய்.